மலேசிய தேசிய பல்கலைக்கழக இந்திய மாணவர் பிரதிநிதித்துவ சபையின் ஏற்பாட்டில் தமிழ் மொழி மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கான 28வது ஆண்டின் மாபெரும் ஏற்றமிழ் விழா 2026 மற்றும் சிந்தனை சிறகுகள் தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. மறக்கப்பட்ட தமிழ் எழுத்தாளர்கள் என்ற கருப்பொருளில் கடந்த மார்ச் மாதம் முதல் நடத்தப்பட்ட பல்வேறு இலக்கிய போட்டிகளின் நிறைவு விழாவாக இந்நிகழ்வு அரங்கேறியது. மாணவர்களின் அசாத்திய கற்பனை திறனில் உருவான 18 சிறுகதைகள் மற்றும் 13 கவிதைகள் அடங்கிய சிந்தனை சிறகுகள் நூலை தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாய்கா தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு சிறப்பித்தார். தமது சிறப்புரையில் டத்தோஸ்ரீ சரவணன் பல்கலைக்கழக மாணவர்களிடையே தமிழ் மொழி மற்றும் இலக்கிய வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சிறப்பு விருந்தினர்களாக மாய்கா தேசிய பொருளாளரும் மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவருமான டத்தோ சிவகுமார் நடராஜா, மக்கள் முற்போக்கு கட்சியின் கல்வி பிரிவு தலைவரும் பியோன் கல்வி குழுவின் தலைவருமான விக்னேஷ் கிருஷ்ணகுமார் மற்றும் மக்கள் நீதி கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சிவமலர் கணபதி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கவிதை மற்றும் சிறுகதை போட்டிகளில் வென்ற உயர்கல்விக்கூட மாணவர்களுக்கு முறையே 350 ரிங்கிட் மற்றும் 700 ரிங்கிட் வரையிலான ரொக்க பரிசுகளும் நற்சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நன்றி உரையாற்றிய ஏற்றமிழ் விழாவின் தலைமை இயக்குநரான யோகராம் ஜெகநாத பிள்ளை, 28ஆம் ஆண்டு வெற்றிகரமாக அமைந்துள்ள இந்த இலக்கிய பயணம் இளம் தலைமுறை எழுத்தாளர்களை உருவாக்குவதையே தலையாய நோக்கமாக கொண்டுள்ளது என்றார். UKM பல்கலைக்கழக மாணவர்களின் மொழி பற்றியும் சமூக சிந்தனையையும் உலகறிய செய்த இந்த ஏற்றமிழ் விழா மலேசிய தமிழ் இலக்கிய வரலாற்றில் மற்றுமொரு முக்கிய மைல்கல்லாக பதிவாகியுள்ளது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி, பிரார்த்தனை கைகூடும். வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில், குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி.